ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சக்கரவள்ளி கிழங்கு போலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். போலி வெரைட்டிஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. தேங்காய் போலி, பருப்பு போலி, ரவா போலி அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் இந்த சக்கரவள்ளி கிழங்கு போலி ரெசிபியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும் போது சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அந்த சக்கரவள்ளி கிழங்கு டேஸ்ட் இல்லாமல் நீங்கள் எப்படி பருப்பு போலி செய்வீங்களோ அதே மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரிக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நிறைய ரெசிபி செய்வாங்க. சிவராத்திரிக்கு நீங்கள் சக்கரவள்ளி கிழங்குல ஏதாவது பிரசாதம் ரெசிபி இல்லைனா நெய்வேத்திய ரெசிபி ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க. அதுவும் இந்த போலி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். 1 கப்புன்றது நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான டோவா ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையில ஒட்டாத அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்த பின்னாடி இப்போ இது ஒரு தட்டுல மாத்திட்டு, இடிகள் எல்லார் வீட்லயும் இருக்கும் மோஸ்ட்லி. அப்படி இடிகள் இல்லைன்னா ஏதாவது மத்துக்கட்டை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இடிக்கல் வச்சு நல்லா இந்த மாதிரி இடிச்சு விட்டுட்டீங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடும். அதை ஒன்று திரட்டி திருப்பி இந்த மாதிரி இடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை பண்ணிட்டீங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடும். லாஸ்டா இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நல்லா சாஃப்டா ஒன்னா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்னா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ரெஸ்ட் விடணும். அப்போதான் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டா இருக்கும் போலிக்கு, இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது தனியா இருக்கட்டும். இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 3 கிழங்கு மீடியம் சைஸ்ல எடுத்திருக்கேன். இதுவே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். நீங்க 2 போட்டாலே போதும். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர்ல ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆன பின்னாடி கிழங்கு மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு தோல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா உரிச்சிருங்க. தோல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கும் உரிச்ச பின்னாடி இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பேன்ல 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வெல்லம் 3/4 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குல அதிகமாக சுகர் இருக்கும். ஸோ நான் 3/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்க 1 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது 3/4 கப்புன்றது நான் 75 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு வெல்லம் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க நார்மலான சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இதை வடிகட்டிட்டு தனியா வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேன்ல 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது 100 கிராம் அளவுக்கு இருக்கும். தேங்காய் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கெட்டிப்பட்டு வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். அந்த ஈரப்பதெல்லாம் கம்ப்ளீட்டா இறங்கிடணும். அந்த ஈரப்பதெல்லாம் இல்லாம கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியா வரணும். அப்பதான் உருண்டை பிடிக்க முடியும். அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நல்லா கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க மாவு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ அந்த போலி ரெடி பண்றதுக்கு ஒரு எண்ணெய் கவரோ இல்லைன்னா வாழை இலையோ எடுத்துக்கோங்க. என்கிட்ட வாழை இலை இல்ல, அதனால நான் எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெய் கவர்ல 3 சைடு நான் கட் பண்ணிட்டு ஒரு சைடு மட்டும் கட் பண்ணாம வச்சிருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். புக்கு மாதிரி இருக்கும். இப்போ இதுல மாவு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நல்லா உருட்டிட்டு கையில எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி கையிலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்தை உள்ளுக்க வச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு பூரணத்தை உள்ளுக்க வச்சுட்டு இந்த மாதிரி சுத்தி உள்ளுக்க ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு திருப்பி இந்த மாதிரி கையிலேயே தட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாவே நீட்டாவே வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு கையில செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பூரணத்தை உள்ளுக்க வச்சுட்டு எல்லா சைடும் ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல ஒரு ஷீட் வச்சுட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி அழகாவே நீட்டாவே வந்துடும். நீங்க எப்படினாலும் செய்யலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கோ அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே சைஸ்ல தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நான் சின்னதா தான் எப்பயுமே செய்வேன். அதனால சின்னதா ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பெருசா வேணும்னா நீங்க பெரிய சைஸ்ல பால் உருட்டிக்கோங்க. அப்பனா உங்களுக்கு கரெக்டா வரும். இந்த மாதிரி எல்லாமே தட்டி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி எப்படி சுடுவோமோ அதே மாதிரி தோசைக்கல்ல எண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த போலி ஷீட்ஸ்
சீட்ஸ்லாம் வந்து போட்டுட்டு மேலேயும் கீழே எண்ணெய் இல்லைனா நெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான், பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. நல்லா 2 சைடும் குக் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இது சுடும் போதே நல்லா உப்பி வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா அந்த மாதிரி பொஃப்னு வரும், உங்களுக்கு பிச்சு பார்த்தாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் தாராளமாக இதை செஞ்சு பார்க்கலாம். குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஹெல்த்தியான வெர்ஷனில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவில் செய்யலாம். சக்கரவள்ளி கிழங்கு எப்பயுமே அவிச்சு தான் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சேஞ்சுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிவராத்திரிக்கு இந்த போலி ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.